டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே வந்துள்ள இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அதெல்லாம் நிறைய ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா நாங்கள் பார்ப்போம். உண்மையிலேயே இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் மொமெண்ட், நிறைய எதிர்பார்க்காத மொமெண்ட், வாவ் அட அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நிறையவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விதமான டிலே, நிறைய விதமான தடங்கல்கள், படமே டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டு மீண்டும் படம் வந்து ரெஸ்யூம் பண்ணி இப்போ வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருந்து அதற்கான ட்ரெய்லரும் வந்து விட்டது. ஸோ அந்த படம் ட்ரெய்லர் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கொடுத்துருக்கு, நம்மளுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட ஒவ்வொரு கெட்டப்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பலவிதமான விமர்சனங்களும், பலவிதமான கேலி கிண்டல்களும், பலவிதமான பாராட்டுகளும் அந்த கெட்டப்ஸ் எல்லாம் பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து இது கமல் அவர்களுக்கு வந்து மேக்கப் சுத்தமாக ஓட்டலை, அந்த கிளாசிக்கான இந்தியன் கெட்டப் வந்து அந்த இந்தியன் தாத்தா அப்படின்றது நினைக்கும் போதே அந்த உருவம் தான் வரும். பட் இந்த கெட்டப்பில் இந்த மேக்கப் சரியில்லையா, இல்லை மேக்கப் பட்ட ஏன் என்னன்னு தெரியல, பட் கமல் அவர்களுக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த ட்ரெய்லருக்கான எக்ஸ்பெக்டேஷன் கூட்ட புது போஸ்டராக விடும்போது என்னடா இது இந்தியன் தாத்தாவா இல்லை வேறு ஏதாவது புது படம் நடக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் ஆனாங்க ரசிகர்கள். பட் அனைத்தையும் மீறி அந்த ட்ரெய்லரில் இந்தியன் தாத்தாக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ட்ரெய்லரை பார்த்த எல்லாருக்கும் மீண்டும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, சில கொஷின்ஸும் இருந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஊராடா இது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. அதாவது இந்த ஊர் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்றத தொடங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வேலைக்கு ஏற்ற சம்பளம் கிடையாது, வேலையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கிறது இல்லை, நம்ம டேக்ஸ் எல்லாம் நிறைய கட்டுறோம் ஆனால் ஃபெசிலிட்டி வரல அப்படின்ற மாதிரி டிப்பிக்கலாக ஒரு கவர்மெண்ட்டை நம்ம என்ன மாதிரியெல்லாம் திட்டுவோமோ, கவர்மெண்ட் மீது கோபம் வர்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை வச்சு ஸ்டார்டிங் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட கதைக்களத்தை டேரெக்டாக கொண்டு போகிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிற ஒரு நிலைமையில தான் படமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த பணக்காரங்க அதெல்லாம் வந்து கிளீஷேவாக தான் ரொம்ப காமிக்கிறாங்க. அப்படியே தங்கத்தில் அப்படியே மிதக்கிறதாகட்டும், கப்பலில் போகிறதாகட்டும், ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கார் மாதிரி உட்காந்து ஃபுல்லாக தங்கம் போட்டுன்னு சுற்றுறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு பணக்காரங்க அப்படின்றத கிளீஷேவாக காமிக்கிறாங்க. திருடுறவன் திருடிட்டு தான் இருப்பான், சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. பட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது முதல் விஷயமா தெரிஞ்சது, சித்தார்த் அவர்கள் மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் தான் ஹீரோவோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவரை சுற்றி தான் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சித்தார்த் அவர்கள் முக்கியமாக ஒரு ட்விஸ்ட்டாக, ஒரு இன்ட்ரோவாக இந்தியன் தாத்தாவுக்கு கொடுக்குறாரு. இவங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு பார்க்கிங் டாக் தேவை, நம்ம சிஸ்டமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்க்கிங் டாகோடவே இந்தியன் தாத்தா வராரு. அதுதான் இந்தியன் தாத்தாவோட இன்ட்ரொடக்ஷனாக இருக்குது. ஸோ நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது என்னென்னா, இந்த இடத்துல சித்தார்த் அவர்கள் தான் இந்தியன் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு, இந்தியனை வந்து திருப்பி கூட்டின்னு வரதுக்கு சித்தார்த் மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்க போகிறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சித்தார்த் தான் அந்த கதையே தாங்கி கொண்டு நடக்க போகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தோணுது. அண்ட் உண்மையிலே சொல்லணும்னா இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரோட டோனே வந்து மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் ஏதோ ஏனோதானோன்னு ஏதோ ஒரு படமாக போயின்னு இருந்த அந்த படம் இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக மாறிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு சின்ன டைலாக் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது, யாரா இருக்கா, அப்படி இருக்காங்களா, யாராவது இருக்காங்களான்னு கேட்குற மாதிரி, அதாவது இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி மட்டும்தான் இருக்குது. பட் இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் அந்த ஏஜில், அந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து பயங்கரமாக ஃபைட்டிங் போடுற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்துச்சு. நடுவில் சொல்லணுன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மிஸ் பண்ணிட முடியாது உலகநாயகன் படத்தில் அப்படின்ட்டு சங்கர் அவர்கள் 2.0 ஒரு ரெஃபரன்ஸையும், சின்ன ரெஃபரன்ஸையும் வச்சிருக்கிறாரு. பட் இந்த இடத்துல கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸை நிச்சயமாக நம்ம வந்து பேசிதான் ஆகணும். காரணம் என்னென்னா, ஒரு வயசான கெட்டப் போட்டாலும் அந்த வயசான கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே உடல் மொழியை வந்து இந்தியன் படத்தில் வந்து அவர் பார்ட் 1 வந்து அவர் கொடுத்துருந்தாரு. பட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாக்கு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தவர்களுக்கு நிறைய கொஷின் என்ன புதுசாக ரைஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் படமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. அப்பயே அவர் தாத்தாவாக இருந்தார். இப்போ அவர் வந்து கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாவாக மாறி இருப்பார். எப்படி ஒரு ஆக்டிங்கு, ஆக்ஷன்னு, சண்டை எல்லாம் போட போகிறாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி அவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வயசான கெட்டப்பாக இருந்தாலும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை தன்னுடைய மகனையே கொண்டுட்டு அவர் ஃபாரின் எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க பார்ட் 1. அங்கே போயிட்டு வர்மக்கலையோட சில மர்ம கலைகளையும் கற்றுக்கொண்டு அங்கே இந்தியன் தாத்தா வந்து இன்னும் ஆரோக்கியமாகவே, எங்காவே, துடிப்பாகவே, எனர்ஜெட்டிக்காகவே இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட்
பாரா அந்த சாங் வந்து அனிருத்தோட மியூசிக் நிச்சயமாக பேசணும். அந்த பாரான்ற சாங் வந்து இங்கே பிளேஸ் பண்ணலை அப்படின்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மெல்ல மெல்ல அந்த வார்த்தைகள் வந்து ஒலிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் போர்ஷன் அப்படின்றது எதுவுமே காமிக்கலை அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. காரணம் என்னென்னா, இந்தியன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியாடிக் போர்ஷன்ஸ் தான் படத்தோட லைஃப் லைன் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் பார்ட் 2ல் வந்து காஜல் அகர்வாலெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களும் பீரியாடிக் போர்ஷன் நடிக்கிறாங்கன்னு போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் நேச்சுரலாகவே இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லரில் காஜலுக்கான எந்த ட்ரேஸுமே கிடையாது, பீரியாடிக் போர்ஷனுக்கான எந்த ட்ரேஸும் கிடையாதுன்னும் போது இதெல்லாம் பார்ட் 3ல் வரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். அண்ட் படத்தில் சில பல டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ஷார்ப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஏன்னா சித்தார்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை பார்த்தே கேட்குற மாதிரி இருக்குது, நேர்மை தவறக்கூடாது, திருடக்கூடாது, நல்லா நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, நீங்களே பிரேக் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரியும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸை பார்த்து நீங்கள் காந்தி வழியில் போராடுங்க, நாங்கள் நேதாஜி வழியில் போராடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கிற டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தா டைலாக்ஸ் உண்மையிலே தெரிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அண்ட் கடைசியாக உலகநாயகன் அவர்கள் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு மியா அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவார். அது ஒரு டிப்பிக்கல் கமல்ஹாசன் டச்சாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி படத்தில் உண்மையிலே டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சங்கர் சாரோட டச்சு அப்படின்றது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியுது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாங் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், உண்மையிலே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தா தான் உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு செட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அவ்வளவு வயசான கேரக்டர்ல இருக்கிற இந்தியன் தாத்தா ஜம்ப் பண்ணுறாரு, பாயறாரு, பறக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் அந்த ஒரு லாஜிக் தான் படத்தில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் படம் வந்து 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறோம். சுதந்திரம் கிடைச்சே நம்மளுக்கு வந்து 75 வருஷம் ஆச்சு. ஸோ சுதந்திரம் கிடைக்கிறப்போ அவர் ஒரு 20 வயது இளைஞனாக இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் இந்த டைமில் வந்து 95 வயசு, ஒரு 100 வயசு தான் இருக்கும். 100 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு தாத்தா எப்படி பறந்து பறந்து எல்லாரும் அடிக்க போகிறாரு, வெறும் வர்மக்கலையை மட்டும் வச்சு சமாளிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே செட் ஆகிருக்குது. அண்ட் ஒருவேளை இந்தியன் தாத்தாவா இல்லை வேறு யாராவது இந்தியன் தாத்தா மாதிரி வராங்களா, அது எப்படி வந்து நியாயப்படுத்த போகிறாங்க, ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் சங்கர் சாரோடைய டைரக்ஷன் அங்கே இருக்க போகிறது. ஸோ இந்தியன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே படம் ரிலீஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணால் இது இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, நிச்சயமாக இந்திய சினிமாவிலேயே ஒரு மைல்கல் படமாக வரும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் தோணுச்சு? இந்த ட்ரெய்லர் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து உயர்த்தி இருக்குதா இல்லை கம்மி பண்ணியிருக்குதா? ஓவராலாக படம் என்னென்ன மாதிரியான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் கொடுக்கும்? கமல் அவர்கள் வித்தியாசமான கெட்டப்பில் வர்றாரு, அதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.